குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ சேனல் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 26/4/2026 ஏப்ரல் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 13ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையின் தசமி. தசமி மாலை 9:33 வரைக்கும் இருக்கும். பின்பு ஏகாதசி. மக நட்சத்திரம், இதுவும் மத்தியான வேலை 11:27 வரைக்கும் இருக்கும். பின்பு பூர நட்சத்திரமாய் மாறிவிடும். இந்த சித்திரையிலே வளர்பிறையிலே தசமி வருவது ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த தசமி திதிகளிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஐஸ்வர்யம் வரும்னு இருக்கு. அதனால அதை கரெக்டா பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆதி பராசக்தி அவதரித்த நிலம், அதாவது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பராசக்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. சக்தி தேவியை வணங்குவதனால எப்படி சொல்லுவார் நம்ம பாரதினா, தொந்தி சுருங்குது சுறுசுறுப்பு விளவுது சொல்லடி சொல்லடி சக்திமா காலின்வார். அப்படி நமக்கு நல்ல வலிமையும் வாழ்க்கையின் திறமையும் கொடுக்கக்கூடியவர் இந்த காளி. அதனால நீ ஆதி பராசக்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 3:30லேருந்து 4:30 மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் நல்ல நேரம், 4:30 ராகுகாலம், யமகண்டம் 12:01, குளிய நேரம் 3:04. இன்னைக்கு மேற்கு பக்கம் போவதற்கு வெள்ளம் கொஞ்சம் வாயில போட்டுட்டு போயிடுங்க, பரிகாரமா அமையும். மேஷ லக்னத்துல சூரியன் 2 நாழிகை 36 வினாடிகள் இருக்கக்கூடிய நாள் இன்று. 5:59க்கு சூரியன் உதித்து விடுவார். ஏன்னா சூரியன் வெப்ப காலத்துல இருக்கிறோம். அதனால எல்லா விஷயமும் டக்குன்னு நடந்துடும். சூரியனும் புதனும் மேஷ ராசியில உட்கார்றாங்க. சுக்கிரன் ஆட்சியில ரிஷபராசியில. பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்த குரு பரிவர்த்தனை யோகம் போய் மிதுன ராசியில் தனித்திருக்கிறார். சிம்ம ராசியில கேது, ராகு கும்பராசியில, சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடியதான மீனராசி. இன்றைக்கு பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சிம்ம ராசிக்குள்ளர சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் கீழ் நோக்கு நாள். வீடு மனை வாகனத்துல இந்த வாசக்கால் நடுறது, இல்லை விதைக்கிறது, கிழங்கு வைக்கிறது, இதெல்லாம் பண்றதை நீங்க தாராளம் பண்ணலாம். நல்ல பலன்களை பெறலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு 5ஆம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்திருக்கிற சந்திர பகவான். சந்திர பகவானின் பார்வை கேதுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பல விஷயத்துல என்ன ஓட்டங்கள் செய்யலாமா வேணாமா அப்படின்னு 2 மைண்ட் செட்ல இருக்கும். அதனால வியாபாரம் சுமாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கரெக்டா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டே நல்லா இருக்கலாம். பராசக்தியை வணங்குவதும் இன்றைய நாளில் சிறந்தது. 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சந்தோஷப்படக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கு கேதுவுடன் சேர்ந்த சந்திர பகவானாக சுகஸ்தானத்தில் உட்கார்றார். அங்கிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. நிறைய விஷயங்களிலே உங்களுடைய சபார்டினேட்ஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்க்கையிலே வானமே இல்லை அப்படின்னு நம்ம ஓடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணத்தை இன்னைக்கு நிறைய கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிறைய காரியத்தை இன்னைக்கு சாதிச்சுக்கலாம். இன்றைக்கு 2, 4 இது அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பராசக்தியை வணங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்கிறார். பல விதத்திலும் தன லாபத்தை எண்ணக்கூடிய நீங்கள் நிறைய எண்ண ஓட்டங்கள், நிறைய லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏமாற்றம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பேராசை பெருநஷ்டமாக மாடும். மற்றவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சில சிக்கல்களை மாற்றிக்கொள்ள சூழ்நிலையும் உண்டு. சக வியாபாரிகள் உங்கள்கிட்ட பிரச்சனையும் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்திக்கொள். கன்னிகா பரமேஸ்வரியை வணங்குவது, 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்க ராசிநாதனும் அவருடன் சேர்ந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு.
அதனால இன்னைக்கு உங்களுக்கு உங்க விஷயத்துல அழகான மூமெண்ட் எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க பார்க்கறது 8ஆம் இடத்தை பார்க்க போறாங்க, அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாங்க. ராகு அங்க இருக்கிறாரு. ராகு 8ஆம் இடத்துல இருந்தாலே கொஞ்சம் பயத்தை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு யோசிச்சு சில காரியங்கள் செய்வதனால் உங்களுடைய தன்மை நிலைநிறுத்தப்படுகிறது. வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் கொடுக்கும். 8, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த சிறந்த பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளரவே சந்திர பகவானும் கேதுவும் சேர்ந்து அமர்கிறார்கள். தன்னுடைய பார்வையை 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்து மேல வைக்கிறாங்க. அதனால மற்றவர்களுடைய ஆதரவை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. தொழிலே புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், வீண் செலவு குறையும், லாபம் உண்டாகும். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளின் கன்னிகா பரமேஸ்வரின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். கன்னி ராசி அன்பர்களே, 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே கேதுவுடன் சேர்ந்த சந்திர பகவான் இன்னைக்கு கொஞ்சம் செலவு வைப்பார். பல இடங்களிலே எங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரி பில்லட் டு போஸ்ட் இருக்கும். இன்னைக்கு சாப்பாட்டும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. உணவு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. கண்டத்தின்னு வயிற்றை கெடுத்துக்கிறதுன்ற சூழ்நிலை வந்துடும், பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும் கொஞ்சம் கேட்டு அவங்களை விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய காரியங்களை இன்னைக்கு செய்யுங்க. 4, 2 அந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது, பராசக்தியை வணங்குவது, இதுவும் இன்னைக்கு பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குழந்தைகள் விஷயத்திலும், யூகங்கள் விஷயத்திலும், கலைகள் விஷயத்திலும், கற்பனை விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. சிலவங்க சாயங்கால வேளையில சினிமா என்டர்டைன்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் உண்டு. வாழ்க்கை துணைவியை மகிழ்ச்சியாக கொண்டு விடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஒரு கலந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தினர் ஆதரவுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்குது. இன்றைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 3. இன்றைய நாளிலே ஆதி பராசக்தி அம்மனை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, பல விஷயத்திலே நீங்க யோசிக்காம செய்த காரியங்கள்னால வரக்கூடிய தொல்லைகள் நிறைய இருக்கும். அதனால தொழிலிலே இன்னைக்கு கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசியினுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நீங்க வண்டி வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர்லாம் இருந்தால் சரி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு காரியத்தை ஆரம்பிங்க. ஐயோ டயத்துக்கு போக முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன கவலையை கொடுத்து விட சூழ்நிலை உண்டாகும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா ரிப்பேர்லாம் இருந்தால் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. உங்களுக்கு நிறைய போட்டிகள் உண்டு, இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய நாள். 4, 7 இது அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளிலே வாசவி ஜெயந்தி நாளே கன்னிகா பரமேஸ்வரி வணங்குவதும் நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் உத்திராட நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். குழந்தை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன், முருகன் இவர்களை வணங்குவதனால் இன்னைக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதுபோல இன்னைக்கு நிறைய காரியங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவதற்கு கொஞ்சம் போராடி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உறவுக்காரங்கிட்ட பேசும்போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எடிட் பண்ணி பேசுறது நல்லது. பயணங்களும் பண விவகாரத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. ஆனாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு ஓட்டிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதி பராசக்தி அம்மையை மனதில் நினைத்துக் கொள்வதும், நல்ல எண்ணாக 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறப்பு. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, சொல்லடி சிவசக்தி என்னை சுடருடன் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு பாரதி சொல்ற அந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் மனதிலே கொள்வீர்கள். மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் அள்ளித் தருவதற்கு ரெடியா இருக்கிறார். 2ஆம் இடத்தை பார்த்து குபேரனாக பணங்கள் வருவதற்கு வாய்ப்பு.
திருவோணம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தாலும் இந்த காரியங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும். பொதுஜன தொடர்புகள் நிறைய இருக்கும். சில அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பதட்டமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கு உபயோகமா இருக்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது யோகத்தை கொடுப்பதாக அமைகிறது. பண வரவு இன்னைக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு பணம் உண்டு. அவசரமா வேலை மட்டும் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா, மனசுல குழப்பம் இருந்தால் அதை நோக்கி வர வச்சுட்டு, என்னால முடியும்னு தைரியத்தை வச்சுட்டு நிதானமா செஞ்சீங்கன்னா இன்னைக்கு காசு பண்ணிடலாம். நீங்க வெளியூர் போகணும், வெளி பயணங்கள் போகணும்னா இன்னைக்கு நிறைய பிளான் பண்ணுங்க. அதெல்லாம் அழகா இன்னைக்கு சக்சஸ் கொண்டு வர முடியும். உங்களுடைய காரியங்களுக்கு வெற்றிகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த ஃபோன்ல பேசி முடிகிறதெல்லாம் வேண்டாம், நேரில் போய் பேசி முடிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டு நிறைய காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிறைய இருக்கு. இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் ஆதி பராசக்தி அம்மையை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். மீனம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கனாலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். ஆனா எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்திலே நிறைய விஷயங்களிலே சில பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. புதனுடன் சேர்ந்து இருப்பதனாலே கலத்திரத்துடன் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் உண்டு. பொறுமை அவசியம். பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க வழியிலே அவங்க போற மாதிரி போய் பிடிச்சிட்டு வர்றதுதான் நல்லது. இதனால சண்டை நிறைய வரதுக்கு வாய்ப்பு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் இன்று. 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளில் பயன்படும். இன்னைக்கு வாசவி ஜெயந்தியினால் கன்னிகா பரமேஸ்வரி வணங்குவது சிறப்பு. வாழ்க வளத்துடன்.